அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, 15/4/2024 அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது. காயல் பட்டணத்தைச் சேர்ந்த சகோதரி சலீமா அவர்கள் மார்க்க ரீதியான ஒரு கேள்வி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா வாட்ஸ்அப் வழியாக அனுப்பியிருக்கிறாங்க. அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னு சொன்னால், இப்போ இந்த 2024 ஆண்டினுடைய ரமலான் மாதம் இருக்குது பார்த்தீங்களா, அது முடிஞ்சு போச்சு. பெருநாளை நம்ம கொண்டாடி முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிறது. இப்போ அந்த ரமலான் மாதத்தில் விடுபட்ட நோன்பு இருக்கும்ல சில பேர்த்துக்கு, அதை எந்த நாளைக்குள்ளே நம்ம கலா செய்யணும் அப்படிங்கிறதா அந்த கேள்வி. ஏன்னா ரமலான் மாதத்தில் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருந்தாலும் சிலர்களுக்கு விதிவிலக்கு கொடுக்குறாங்கல்ல, இவர்கள் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்காமல் அதன் பிறகு என்ன செய்யலாம், வாய்ப்பு வரும் பொழுது கலா செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற அடிப்படையில், இப்போ உதாரணமாக பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அப்போ அதன் காரணத்தினால் அவர்கள் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை அந்த மாதத்தில் வைக்காமல் என்ன செய்யலாம், பின்னாடி கலா செய்து கொள்ளலாம். அதே மாதிரி பயணத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த பயணம் சில பயணங்கள் சிரமமாக இருக்குமில்ல, அப்போ அதை காரணம் காட்டியும் அந்த ரமலான் மாதத்தினுடைய கடமையான நோன்பை அந்த நேரத்தில் வைக்காமல் பிறகு கலா செய்து கொள்ளலாம். இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சில பேர்த்துக்கு விதிவிலக்கு கொடுத்துருக்குறான்ல. இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு அந்த இயற்கை ரீதியாகவே சில விஷயங்கள் என்ன செஞ்சிடும், அந்த நோன்பை கலா அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் தள்ளிடும். அப்போ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இப்போ ரமலான் மாதம் முடிஞ்சு போச்சு இல்லை, இப்போ இந்த நோன்பை இந்த குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளே நம்ம வச்சாகணுமா அப்படிங்கிற மாதிரி தான் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கலா அப்படிங்கிற ஒரு நோன்பு இருக்குல்ல, அதாவது ரமலானில் விடுபட்ட அந்த நோன்பு, அதை நீங்கள் இந்த மாதத்துக்குள்ளே வைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்களா என்றால் அப்படி எந்த ஒரு செய்தியும் கிடையாது. அதே நேரம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு செயலை என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொடர்பாக அபி சலமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இதை நீங்கள் புகாரியில் 1950வது ஹதீஸில் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதில் சொல்கிறாங்க, கான யக்கூனு அலைய சௌமு மின் ரமலான். ரமலான் மாதத்தில் சில நோன்புகள் விடுபட்டு விடும். யார் சொல்கிறாங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க. இதை அறிவிக்கிறது அபி சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அப்போ ரமலான் மாதத்தில் சில நோன்புகள் என்ன செஞ்சிடும், விடுபட்டு எனக்கு ஃபமா அஸ்ததி அன் உக்குலிய இல்லா ஃபி சாபான். அந்த விடுபட்ட அந்த நோன்பை நான் எப்போ கலா செய்வேன்னு கேட்டால் சாபான் மாதம் இருக்குல்ல, அந்த மாதத்தில் தான் நான் கலா செய்வேன். காரணம் என்னன்னு கேட்டால் சூலு மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகத்துக்கு நான் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருந்த காரணத்தினால உடனடியாக எனக்கு என்ன செய்ய முடியல, ரமலான் மாதத்தில் விடுபட்ட நோன்பை கலா செய்ய முடியாமல் ஷாபான் மாதத்தில் தான் நான் அதை கலா செய்வேங்கிறாங்க. ஷாபான் மாதம்னா என்னது, அதாவது ரமலானுக்கு முந்தி வரக்கூடிய ஒரு மாதம் இருக்குல்ல, அதான் ஷாபான். ஷாபான் முடிஞ்சு தான் ரமலான் பிறக்குது. அப்போ இந்த ரமலானில் இப்போ உதாரணமாக இந்த 2024வது ரமலானில் உங்களுக்கு சில நோன்புகள் விடுபட்டது என்று சொன்னால், இந்த நோன்பை நீங்கள் அடுத்து வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு நோன்பு வரும்ல ரமலான் மாதம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷாபான் மாதம் வருது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அதாவது நீங்கள் இந்த குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளே வைக்கணும்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக சொல்லலை. ஆனாலும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்தியிலிருந்து நமக்கு என்ன விளங்குது, தாமதமானாலும் பரவாயில்ல, அடுத்த ரமலானுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிடணும், அதை வைத்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை நபிகள் நாயகத்தினுடைய மனைவி தானே. அப்போ மனைவி நோன்பு வைக்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியத்தானே செய்யும். அதனால் நீங்கள் ரமலானில் விடுபட்ட நோன்பை இந்த மாதத்துக்குள்ளே வைக்கணும், அதான் ரபியுல் அவ்வல்ல நீங்கள் வச்சே ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஹதீஸில் இல்லை. ஆனால் என்ன செய்யணும், நம்ம அடுத்து ரமலான் வர்றதுக்கு முன்னாடி நாம் விடுபட்ட அந்த நோன்பை நம்ம என்ன செஞ்சிடணும், கலா செய்து விட வேண்டும். ஏன்னா இப்போ உதாரணமாக இப்போ அடுத்த ரம்ஜான் வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த ரம்ஜான்லேயும் சில நோன்புகள் நம்மளுக்கு கலாவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமில்ல. அப்போ இதுவும் சேர்ந்து அதுவும் சேர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வைக்கிறது கொஞ்சம் பாரமாயிருமில்ல. ரெண்டாவது மரணங்கிறது எப்போ வேண்டுமானால் வந்துடலாமில்ல. அதனால் உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் வாய்ப்பு இருக்கிறார். ஒரு ஆளுக்கு இப்போ ரமலானில் என்ன செஞ்சிட்டாரு, அவர் நோன்பு வைப்பதற்கு
மார்க்க அடிப்படையில் சில சலுகைகளை பயன்படுத்தி வைக்காமல் இருந்துட்டாருன்னு சொன்னால், அடுத்து அவருக்கு ரமலான் முடிஞ்ச மாதம் இருக்குது, ஷவ்வால் மாதம், அதுலேயே வைப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர் அந்த மாதத்துலேயே என்ன செஞ்சிட வேண்டியதான், வைத்து விட வேண்டியதுதான். ஏன்னா மரணங்கிறது நம்ம கையில் இல்லையில. ஆனால் அந்த மாதத்துல தான் வைக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அடுத்த ரமலானுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம், விடுபட்ட ரமலான் மாதத்தினுடைய நோன்பை கலா செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதான் ஹதீஸின் அடிப்படையில் நமக்கு புரிகிறது. இதுதான் இந்த கேள்விக்கான நேரடியான விளக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும்.